ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க. அதாவது நம்ம எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் டோரில் இந்த மாதிரி பெல்ட் இருக்கும். இந்த பெல்ட்டை நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்கும்போதே பாருங்கள், நிறைய தூசிகள் ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம நார்மலாக ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ட்ரே மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். ஃப்ரிட்ஜோட டோரில் இந்த மாதிரி பெல்ட் இருக்கும். அதாவது நம்ம குக்கர் யூஸ் பண்ணும்போது சரியாக மூடுறதுக்காக அதில் கேஸ்கட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு சின்ன துணி எடுத்துருக்கிறேன். இந்த துணியை இந்த பெல்ட் மேலே வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பெல்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த அழுக்கு நம்ம எடுக்காமல் அப்படியே விடும்போது ஃப்ரிட்ஜு சரியாக க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். நாளடைவில் நமக்கு இந்த ஃப்ரிட்ஜு சரியாக க்ளோஸ் ஆகாமல் கூலிங் வெளியேறிட்டே இருக்கும். இது நமக்கே தெரியாமல் இருக்கும். இதனால் உள்ளே இருக்கிற பொருட்கள் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த பெல்ட்டை எப்போவுமே க்ளீன் பண்ணி விடுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொருள், அதாவது நெய், 1/4 டீஸ்பூனுக்கு நெய் எடுத்து இந்த டோரில் நாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜுடைய டோரில் இருக்கிற அந்த பெல்ட்டில் நாம் இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுக்கும்போது ஃப்ரிட்ஜ் எப்போவுமே சரியாக க்ளோஸ் ஆகிறதுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும். நமக்கு ஃப்ரிட்ஜோட டோரில் 4 பகுதியிலையுமே இந்த பெல்ட் இருக்கும். இந்த 4 பகுதியிலையுமே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு துணி வச்சு தேய்ச்சி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக நமக்கு அடையும். அது இப்போ பாருங்கள், நம்ம துணி வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிட்டோம். மேலே மட்டுமே தொடச்சி எடுத்துருக்குறோம். ஆனால் இந்த பெல்ட்டில் பார்க்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி பகுதி இருக்கும். இந்த சின்ன பகுதியில் கூட நம்ம துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி கொடுக்கணும். அப்படி தொடச்சி கொடுக்கும்போது தான் ஃப்ரிட்ஜு சரியாக க்ளோஸ் ஆகும். அது க்ளோஸ் ஆகிறதுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்கும். இப்போ லைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டால் கூட நல்ல சீக்கிரமாக போய் அடைஞ்சிக்கும். பாருங்கள், நல்ல க்ரிப்பு கிடைக்கும் நமக்கு. இதனால் சின்ன கூலிங் கூட வெளியே போகாது. இப்போ நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மருதாணி இலைகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு மிக்ஸி ஜாரும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இந்த மருதாணி இலைகளை போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் முடி வெள்ளையாகிறது. முடி வெள்ளையாக இருந்தால் உடனே நம்ம ஹேர் டை போடுவோம், அல்லது இந்த மருதாணி கூட நிறைய பேர் போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம மருதாணி போடும்போது முடி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகாது. அதுக்கு பதிலாக ஒரு ரெட்டிஷ் கலர் வரும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மருதாணி இலை கூடவே ஒரு பாதி எலுமிச்சை பழமும் 1 டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகமும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை தலையில் போட்டோம் அப்படின்னா இந்த முடி ரெட்டிஷ் ஆகாது. அதுக்கு பதிலாக முடி நல்ல கருப்பாக மாறும். சும்மா மருதாணி அரைச்சி போடாமல் கூடவே இந்த மாதிரி நம்ம கருஞ்சீரகம் சேர்த்து போடும்போது நமக்கு முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் முடியும் நல்லா வளருங்க. மருதாணி இலை அப்படின்னு மட்டும் கிடையாது, நம்ம ஹேர் பேக், அதாவது முடிக்கு என்ன போட்டாலும் சரி, கூடவே இந்த மாதிரி கொஞ்சமாக கருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சி போட்டோம் அப்படின்னா முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், அதாவது ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கத்தியில் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணிலேருந்து நிறைய கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய வெங்காயம் நமக்கு கட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கண் எரிச்சல் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சின்னதாக ஒரு லெமன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கத்தியில் தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வராது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே அவரைக்காய் கிள்ளும் போதும் சரி, கட் பண்ணும் போதும் சரி, அதில் ஓரமாக இருக்கிற அந்த நார்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது நம்ம எடுக்கிறதுக்கு கத்தி தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே ஈஸியாக நம்ம கையில் உடச்சிட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அந்த நார் வந்துடும் பாருங்கள். இதனால் நமக்கு கிள்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரைக்காயை பொறுத்த வரைக்கும் உள்ளே புழு இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது 2ஆக பிளவுபடுறதால உள்ள புழுக்கள் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரியும். நம்ம கத்தியில் அப்படியே கட் பண்ணிட்டு போகும்போது சின்ன சின்ன புழுக்கள் இருந்தால் கூட நமக்கு தெரியாது. ஸோ இந்த மெத்தடில் நமக்கு பண்ணும்போது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நமக்கு எல்லா நாருமே கையில் வந்துடுச்சு. கிள்றதுக்கும் ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிளேட்டில் நான் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிருக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு மட்டுமே வினிகர் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் பேக்கிங் சோடா, அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே ஒரு 3 டீஸ்பூனுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா தண்ணி மாதிரி கரையிறதுக்காக 3 டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பிளேட்டில் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்க வேண்டிய பொருள், நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக எடுப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பொருள். இந்த பொருள் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு குச்சி மாதிரி இருக்கிற எந்த பொருள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பேட், அதாவது நாப்கினை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரே ஒரு நாப்கின் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த பகுதியில் நாம் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம்.
முதல்லையே நம்ம ஒட்டும்போது கரெக்டாக ஒட்டணும். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கரெக்டான பகுதியில் இதை ஒட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு நாப்கினும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இடம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தால் நான் வந்து 2 நாப்கின் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பதிலாக குச்சியாக நீளமாக இருக்கிற எந்த பொருள் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு நாப்கினை எடுத்து நாம் இதில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 பேடையுமே சரியான இடத்துல ஒட்டி வச்சுட்டோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த வினிகர் வித்து பேக்கிங் சோடா அந்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு டம்ளர்லேயோ எடுத்து வச்சுக்கலாம். நாம் ஒட்டி வச்ச நாப்கின் மீது அந்த இதை வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், அந்த தண்ணியை லைட்டாக அந்த 2 நாப்கின் மேலேயும் நான் ஊற்றி விட்டேன். அடுத்ததாக ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு லைசால் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா லைட்டாக பிங்கிஷ் கலரில் தெரியும். அதே மாதிரி இந்த பாட்டிலோட மூடியில் சின்ன சின்ன ஓட்டைகளும் போட்டு விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் பாத்ரூம்லையாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டோட எந்த இடத்துல டைல்ஸ் ஓட்டியிருந்தாலும் சரி அந்த இடத்துல இந்த வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துக்கலாம். அதாவது இந்த லைசோலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் இல்லைங்களா, அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நாம் இப்போ நாப்கினில் அந்த வினிகர் பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி முதலையே ஊற்றிட்டோம். அடுத்ததான் நம்ம ஊற்ற போகிறது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஹார்பிக் தான். இந்த ஹார்பிக்கில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு நமக்கு தேவைப்படும். முதல்ல இந்த மாதிரி ஒரு பேடில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேட்லேயும் 1 டீஸ்பூனுக்கு ஹார்பிக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஹார்பிக்கு சேர்த்துட்டோம். முதலையே நம்ம டைல்ஸில் ஸ்ப்ரே பண்ணியும் வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஹார்பிக் ஊற்றி வச்சுருக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா ஹைட்டாக இருக்குது இந்த குச்சி. இந்த குச்சியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சாவே போதும். நம்ம கை வச்சு ஸ்க்ரப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நாம் நாப்கினில் ஹார்பிக் ஊற்றி வச்சுக்கிறதால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதுவே வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிற காரணத்தால் எங்கெல்லாம் நம்ம தேய்க்கிறோமோ அங்கேயெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம டைல்ஸ் மட்டும்னு கிடையாது, நம்ம பாத்ரூமில் இருக்கிற டோர் கூட நம்ம இதில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த டோரில் நம்ம இப்படி தேய்க்கும் போது ஃபுல்லாக நமக்கு க்ளீன் ஆகிடும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தேய்க்கும் போது ஹார்பிக் புதுசாக ஊற்றணும் அப்படின்னு கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஊற்றி வச்சதே போதும், மூளை இடத்தையும் நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல்லையே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கிற காரணத்தால் அந்த அழுக்கு எல்லாமே ஊறி போயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம தேய்ச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி விட்டாவே போதும், அழகாக க்ளீன் ஆகிடுங்க. நம்ம வீட்டில் ரொம்ப ஹைட்டான பகுதியில் டைல்ஸ் இருக்குது, இல்லை வந்து க்ளீன் பண்ண முடியாத இடம் கூட இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இந்த மாதிரி குச்சி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைம் நம்ம வந்து க்ளீனர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. முதல்லையே நம்ம ஊற்றி விட்டாவே போதும். அதுவே வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிற காரணத்தால் நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி மட்டும் ஊற்றி விட்டாவே போதும், அழகாக க்ளீன் ஆகிடுச்சு. முதல்ல இருந்த டோருக்கும் இப்போ இருந்த டோருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.